அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். சமூகம் சார்ந்த ஒரு பதிவினை இப்பொழுது நான் உங்களிடம் விவாதம், அதாவது என்னுடைய கருத்தை பதிவிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க கேட்டுக்கொள்கிறேன். அதாவது, குற்றம் செய்யாத ஒருவன் தண்டனை காலம் என சிறிது காலம், அதாவது சிறிது காலம் என்று சொல்லும் பொழுது அது 6 மாதமாக இருக்கலாம், 6 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். குற்றம் சுமத்தப்பட்டு அவர் தண்டனை நீதிமன்றத்தில் உறுதியாக்கப்படாத நிலையில் 6 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகள், 6 மாதங்கள், எத்தனை மாதங்களாக இருந்தாலும் சரி, சில நாட்களாக இருந்தாலும் சரி, செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவர் தண்டனை அனுபவிக்க நேர்ந்தால் பிற்காலத்தில் அவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில், உதாரணமாக இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றமற்றவர் என்று 6 மாதம் ஜெயில் தண்டனைக்கு பின் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு ஏற்பட்ட இழப்புகள், அவர் கேள்வி கேட்கிறார், நியாயமான கேள்வி. உனக்கு மோடி அவர்களே, நீங்கள் தைரியம் இருந்தால் ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவதற்கு தயாரா? 10 இடங்கள் கூட உங்களுக்கு கிடைக்காது என்று சவால் விடுகிறார். இதே போலத்தான் 1967 பொய்யை புலையை சொல்லி ஆட்சியை பிடித்த திமுகவினர் அப்பொழுது காமராஜர் மீது 8 கோடி பணம் சுவிஸ் பேங்கிலும் வங்கிகளிலும் போடப்பட்டிருக்கின்றன என்று பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வந்தனர். அதிலும் குறிப்பாக கருணாநிதி. இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் சொன்னது மட்டுமல்ல, டி நகரில் பாரீர் ஏழைத்தாயின் கர்ம வீரரின் குடிசை பாரீர் என்று அவர் வாடகைக்கு இருந்த வீட்டினை ஃபோட்டோ எடுத்து அதனை விளம்பரப்படுத்தி தேர்தலில் வெற்றியும் பெற்றனர். கடைசியில் என்ன ஆனது? நிரூபணமாகிவிட்டது அது அவர் சொந்த வீடு அல்ல, வாடகை வீடு. வாடகையும் கட்சிதான் செலுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த பொருளும், அங்கு இருந்த எந்த ஒரு பொருளும், ஒரு 2-3 அலுமினிய பாத்திரம் தான் இருந்தது. இப்போவும் நீங்கள் பார்க்கலாம், 2-3 அலுமினிய பாத்திரம் தான் இருக்கும். அவர் சாப்பிட்றதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின தட்டுகளை தான் இருக்கும். அதை தவிர அவருக்கு வேறு எந்த சொத்தும் கிடையாது என்பது நிரூபிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவரது ஆட்சியை போய்விட்டது. 67 காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. இதற்கான காரணம் இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள். குறிப்பாக கருணாநிதி சொன்ன பொய்யான குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள் மூலம் அவரது ஆட்சி அல்ல, தமிழக மக்களுக்கு ஏற்படவிருந்த ஒரு நல்லாட்சி நடக்காமல் வராமல் போனது. இதற்கு காரணம் யார்? இந்த திமுகவினர். இந்த திமுகவினர் காரணமாக இருக்கும் பட்சத்தில், அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில், காங்கிரஸ் குற்றவாளி இல்லை என நிரூபிக்கப்படும் பட்சத்தில், மீண்டும் அன்றே இவர்கள் நல்லவர்களாக இருந்தால், பொய் புலை சொல்லாதவர்களாக இருந்தால், பொய்யான குற்றச்சாட்டுகளை, அதாவது செய்ய முடியாத குற்றச்சாட்டுகளையும் செய்ய முடியாத வாக்குறுதிகளையும் சொல்லி வெற்றி பெற்று வந்தவர்கள் என்று சொல்லும் பட்சத்தில் அவைகளை நிறைவேற்ற முடியாமல், அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமலும், அவர்கள் சொன்ன பொய் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாமலும் போன பட்சத்தில் அவர்களது ஆட்சியை அவர்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். நல்லவர்கள் என்றால் செய்திருக்க வேண்டும், யோக்கியமானவர்கள் என்றால் செய்திருக்க வேண்டும். மாறாக அதனை நியாயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஐயோ, தெரியாமல் ஏழை பங்காளனை நான் குற்றம் சொல்லிவிட்டேனே, மன்னித்துக் கொள்ளுங்கள். மன்னித்து கொண்டால் ஆட்சி திரும்ப வந்து விடுமா? மன்னித்து விட்டால் ஆட்சி திரும்ப வந்து விடுமா? அவருக்கு ஏற்பட்ட களங்கத்தை உங்களால் துடைக்க முடியுமா? என்னையா நியதி? இப்படிப்பட்ட நியதிகளை நியாயப்படுத்துபவர்கள் தான் திமுகவினர். அருமை தமிழ் சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். இங்கு மட்டுமல்ல, டெல்லியிலும் அதுதான் நடக்கிறது என்பதுதான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் நடந்திருக்கிறது. அவர் இன்று கேட்கிறார், அழுது கொண்டே கேட்கிறார், என்ன நீதி சொல்லுங்கள்,
இன்று நான் குற்றமற்றவன் என்று விடுதலை செய்யப்பட்டு விட்டேன். இப்பொழுது நீங்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு திரும்ப தேர்தல் வைக்க தயாராக இருக்கிறீர்களா கேட்கின்றார். பதில் சொல்லும் மிஸ்டர் மோடி அவர்களே, பதில் சொல்லுங்கள். ஓடி ஒளியாதீர்கள். அமித்ஷா அவர்களே, ஓடி ஒளியாதீர்கள். உங்களது நியாயம் என்பது திமுகவுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் மாநில அளவில், நீங்கள் இந்திய அளவில், அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு இருவருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த பாகுபாடும் கிடையாது. அவர்கள் சமூக நீதி எனும் பெயரில் ஜாதி அரசியல் செய்கிறார்கள். நீங்களும் அதே பெயரை சொல்லிக்கொண்டு மத அரசியல் செய்கிறீர்கள். இதைத்தானே செய்தீர்கள். ரெண்டு பேரும், இரண்டு கட்சியினரும் இந்த நாட்டை, இந்திய நாட்டை, தமிழ்நாட்டை அழிப்பதற்கென்றே கங்கணம் கட்டிக்கொண்டு செய்கிறீர்கள். உங்களது சுயநலம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். அன்று நீங்கள் ஓட ஓட விரட்டப்படுவீர்கள். திமுகவும் சரி, பாஜகவும் சரி, ஓட ஓட விரட்டப்படுவீர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனது அருமை தமிழ் சொந்தங்களே, சற்று யோசித்து பாருங்கள். நியாயம் என்பது இன்று கிடைக்காவிட்டாலும் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில், உண்மையான குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில், ஏன் இந்த உண்மையான குற்றமற்றவன் என்ற வார்த்தையை சொல்கிறேன் என்று சொன்னால், சில நேரங்களில் ஆட்சியாளர்களாக நீங்கள் வந்த பிறகு தடயத்தை அழிப்பதில் கில்லாடிகள் நீங்கள். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, அல்லது பாஜகவும் சரி, தடயங்களை அழிப்பதில் பல கில்லாடிகள். தடயங்களை அழித்து அதன் மூலம் நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கு பெயர் குற்றமற்றவர் அல்ல. பெருந்தலைவரை போன்று நியாயமானவராக கடைசி வரை இருந்து அவரிடமிருந்து ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாமல் அப்பழுக்கற்ற தலைவனாக மறைந்தாரே, அந்த தலைவனுக்கு நீங்கள் செய்த பாவம், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்த பாவம், துரோகம், உங்களை ஒருபோதும் தர்மத்தின் தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விரைவில் நீங்கள் கூண்டோடு அழிக்கப்படுவீர்கள். இந்த திமுகவும் பாஜகவும் அடியோடு மக்களால் புறக்கணிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நீளமான காணொளி தான். தயவு செய்து நான் சொன்னதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த வகையிலேயே நியாயம்? பெருந்தலைவனை குற்றம் சொல்வதற்கு இந்த நாட்டில் தகுதியுள்ளவன் ஒருத்தன் இருக்கிறானா? பிறந்திருக்கிறானா? இல்லை இனி பிறந்துதான் வர முடியுமா? சொல்லுங்கள். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற தலைவனை மனதார 8 கோடி ரூபாய் சுவிஸ் பேங்கில் போட்டியிருக்கிறான் என்றும், ஒருவன் ஆந்திரா வங்கியில் போட்டியிருக்கிறான் என்றும் சொல்லிவிட்டீர்களே. வாடகை வீட்டில் குடியிருந்த ஒருவனை சொந்த வீட்டில் பங்களாவில் குடியிருக்கிறான் என்று வாய் கூசாமல் பேசியவர் இந்த கருணாநிதி, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர். சற்று யோசித்து பாருங்கள் எனது அருமை சொந்தங்களே. அவருக்கு பலர் சொல்வார்கள், இப்பொழுது அவருக்கு செய்த துரோகம்தான் இன்று இந்த தமிழ்நாடு இந்த சின்ன பின்னம் ஆகிறது என்று. உண்மைதான். அவரை எவ்வளவு கீழ்த்தரமாக, நாகர்கோவில் தொகுதியிலே அவர் பாராளுமன்றத்திற்கு போட்டியிட்ட பொழுது என்ன சொன்னார்? உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூரில் விலை போகுமா? எப்படி கீழ்த்தரமான வார்த்தைகள் பாருங்கள். முன்பெல்லாம் வெளிநாடுகளுக்கு எருமை தோலைத்தான் அனுப்பினோம், இப்பொழுது எருமையை அனுப்பினோம் என்று மிகவும் கூச்சமற்ற வார்த்தைகளால் இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை செய்தவர் தானே இந்த கருணாநிதி. என்ன மன்னிப்பு கேட்டு என்னையா பயன்? நான் காமராஜர் ஆட்சி நடத்துகிறேன். காமராஜர் பெயரை சொல்வதற்கு உனக்கு யோகியதை இல்லை. நீ எப்படி காமராஜர் ஆட்சியை நடத்த முடியும்? காமராஜர் ஆட்சியை நடத்துவதற்கு இனி ஒரு முறை காமராஜர் பிறந்து வந்தால்தான் நடக்குமே தவிர, காமராஜர் ஆட்சியை இனி எந்த ஒரு நபராலும் கொண்டு வர முடியாது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, திமுக, அதிமுக, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எவராலையும் கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சி, அப்பழுக்கற்ற ஆட்சி, டெடிகேட்டட் என்று சொல்லப்படுகிற அதையே சிந்தனையாக கொண்ட தியாகசீலர்கள் வாழ்ந்த கட்சி அது. அந்த கட்சி ஆண்ட ஆட்சி உங்கள் கொஞ்சம் கூட கூசாமல் அவர் மீது பழி போட்டீர்கள். அதே பழியைத்தான் என்று கெஜ்ரிவால் மீதும் போட்டியிருக்கிறீர்கள். அவர் பெற்ற தண்டனை, அந்த டெல்லி மாநிலம் கண்ட தோல்வி,
இதை ஈடுகட்டுவது யார்? அன்று 67 என்ன நடந்ததோ தமிழ்நாட்டுக்கு அதே தான் இன்று நடக்கிறது. என்னையா சிந்தியுங்கள். ஒருபோதும் இது போன்ற அநியாயங்களை செய்யும் கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள். நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். நான் எந்த கட்சி என வற்புறுத்தவில்லை. நல்லவர்களுக்கு வாக்குகளை தாருங்கள். சற்று நீளமான வீடியோ தான், பாருங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். வணக்கம்.